விரும்புகிறார், உன்னை சீர்படுத்த விரும்புகிறார். இந்த ஷூ எவ்வளவு பாலிஷ் போடணுமோ அவ்வளவு அது நிரந்தரப்பு. அதே போல இந்த நகைகள் பாலிஷ் போடுறாங்க இல்லைங்களா, அது இன்னும் மெருகேற்றப்படுகிறது. ஆண்டவர் உன்னை மெருகேற்ற விரும்புகிறார், உன்னை இன்னும் பிரகாசமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றும்படி விரும்புகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் நம்மை காயப்படுத்த அல்ல, காயப்படுத்துறதுக்காக ஒரு ஊழியர் யாரும் திட்டுறதில்லை. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க காயப்படுத்துறார். இல்லை, இதை கேட்டுக்கொண்டு அன்பு விசுவாசிகளை, ஒரு ஊழியன் காயப்படுத்துவது இல்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை காயப்படுத்தவும் மாட்டான். கரெக்ட் பண்றதை இன்னைக்கு நிறைய பேர் காயப்படுத்துன்னு சொல்றாங்க. ரொம்ப காயப்படுத்திட்டாரு. இல்ல, குடும்பமே பாருங்களேன், ஒரு கணவன் மனைவி கரெக்ட் பண்றாரு, உண்மையா மனைவி சொல்றாங்க எனக்கு காயப்படுத்திட்டீங்க. அதே போல பிள்ளைகள் கூட என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாரு எங்க அப்பா, விசுவாசிகள் எங்க பாஸ்டர் மேல காயப்படுத்தாரு. இட் இஸ் நாட் காயப்படுத்துவதல்ல, உங்களை கரெக்ட் பண்றது. அது நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை காயப்படுத்தி ஒரு ஊழியனுக்கு என்ன லாபம்? இல்ல, காயப்படுத்துவதல்ல நோக்கம். விரும்புகிறேன் அந்த ஏன் சிற்றிக்கிறான்னு சொன்னால் உங்கள் மேல் உள்ள அக்கறையினால சிற்றிக்கிறார். அது எழுதப்பட்டிருக்கிறது, என் மகனை நான் நேசிக்கிற என் புத்திரன், பிகாஸ் காட் லவ்ஸ் யூ. நீங்கள் சிற்றி இல்லாதிருந்தால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று திருமறை சொல்லுகிறார். எனவே காட் லவ்ஸ் யூ. என்ன நினைக்கிறாங்கன்னா ஆசீர்வாதம் தான் கர்த்தர் அன்பு கூறுகிறார் என்பதற்கு பொருள் அல்ல. என் சோதனை நேரங்கள், என் பாடுள்ள நேரங்கள், அதுதான் என்னை உருவாக்கும் நேரங்கள், என் பரீட்சை நேரங்கள். That is a time that God wants to make you. தேவன் சொல்லுகிறார், என்னை உருவாக்க விரும்புகிறேன், உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த வார்த்தை ரெண்டு வார்த்தை வருது. புத்திரன், இரண்டாவது யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிக்ஷிக்கிறார். இன்னொன்று சொல்லுகிற எல்லா சிக்ஷைகளும் பாவத்தால் உண்டானது அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை படிச்சு பாருங்க, எவரிடத்தில் அன்பு கூறுகிறார். சில சிக்ஷைகள் பாவத்தால் வருகிறது, அறியாமையால் வருகிறது, ஆசையினால் வருகிறது, அவசரத்தால் வருகிறது. ஒரு குடும்பங்கள்ல பாரு, திருமணங்கள், அவசரமான திருமணங்கள், அர்த்தமே இல்லை, அர்த்தமற்ற திருமணங்கள் என்ன இருக்கு கொஞ்ச நாள்ல புரியுது. ஆனா தேவன் சொல்லுகிறார், ஐ லவ் யூ. அதாவது நான் உண்மை அதுல அக்கறை உள்ள தேவன், அன்புள்ள தேவன் மட்டுமல்ல. சொல்லிட்டு அன்பு இருக்கும், ஆனா அக்கறை இருக்காது. இந்த குடும்பங்கள் அன்பு செலுத்துவாங்க, ஆனா அக்கறை இருக்காது. அன்பு வேறு, அக்கறை வேறு. அப்படியானால் உன் வாழ்க்கையை முழுமையாக அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள விரும்புகிறார்.